வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் இணைவதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம்னா லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் அமரும் போது கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த 2 வெப்பக்கோள்கள் இணையறதுனால செவ்வாய் தனித்திருந்தாலே தோஷம்தான். அதில் பிரதான நண்பர்களான சூரியனும் செவ்வாயும் ரிஷப லக்னத்துக்கு பகை கிரகங்கள் ரெண்டுமே 2 பேரும் இணைந்து நான் சொன்ன இந்த ஸ்தானங்கள் அமரும்போது செவ்வாய் தோஷம் கடுமையாக ஏற்படும். லக்னத்தில் அமரும்போது மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை தரவல்லது. செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான், சூரியனுக்கு அதிதேவதை ருத்ரன் சிவன். அப்போ பார்த்தோம்னா இந்த ஸ்தானங்களில் லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் அமரும் போது இந்த வீரியம் குறைய இருக்கு. இதனால இந்த 2 கிரகங்கள் அமையறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்படும். அது நிரந்தர பிரிவை கூட பண்ணி விட்டுரும் சில காரியங்கள். அது குரு பார்வை பூரண சுபகிரகத்தினோட பார்வை பெறாமல் இருந்தால் மெயின் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துட்ரும். காலதாமத திருமணம் தரும். திருமணம் ஆகியிருந்தால் அது டைவர்ஸ் வரலும் போகிறது, அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சு போகிறது, அல்லது யாராவது ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் 7, 8ஆம் இடங்கள் அமரும்போது ஏற்பட்டு சொந்த வீடு ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட அந்த இரு வெப்பக்கோள்கள் சேரும்போது அவங்களுடைய கோபம் அதிகமாகும். ஜாதகருக்கு கோபம் அதிகமாகும். ஜாதகனுக்கும் ஜாதைக்கு யார் இருக்கோ அவங்களுக்கு கோபம் அதிகமாக, அந்த கோபத்தின் மூலமாக குடும்ப பிரிவினைகள், சண்டை சச்சரவு, போராட்டங்கள் ஏற்படும். கணவன் பிரிஞ்சு மனைவி இருக்கிறது, மனைவியை பிரிஞ்சு கணவன் வாழ்கிறது, அது நிரந்தர பிரிவாக கூட மாறிடும். அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் தர்றது இந்த மாதிரி அமைப்பு தான். இதை குரு பார்த்துருந்தாலும் சுபகிரகங்கள் பார்த்தாலும் இது நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் அதனோட வேலையை செய்யும். கிரகத்தினோட வேலையை இந்த 2 கிரகங்கள் வெப்பக்கோள்கள் இணைவதனால் ஏற்படும். அப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், செவ்வாய்க்குண்டான அதிதேவதை முருகப்பெருமான். செவ்வாய்க்குண்டான அதிதேவதை முருகப்பெருமான் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில். முருகனோட 6 படை வீடுகளையும் போய் தரிசனம் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணோம்னா அந்த அந்த தோஷங்கள் கொஞ்சம் நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சூரியனுக்கு பார்த்தோம்னா அதிதேவதை ருத்ரன் சிவன். சூரியநாராயணன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறது, சிவனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது. ஓகேங்களா? இந்த வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் சூரியன் இணைந்து நான் சொன்ன ஸ்தானங்கள் லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள் அமரும் போது அந்த தோஷங்களோட வீரியம் கம்மியாகும். இப்போ 2ஆம் இடத்துல தான் குடும்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படும். லக்னத்திலே அமர்ந்தால் அந்த ஜாதகர் மூலமாகவே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு ஏற்படும். 4ஆம் இடத்துல ஏற்பட்டால் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து 7ஆம் இடத்துல தான்